முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்ப வாய தொறந்து பேசுவாருன்னு கதறிக்கிட்டு இருந்த உதயநிதி, இனிமே வாயவே தொறக்க வேணாம்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஆகி போயிட்டாரு. ஏன்னா, இப்போ சமீபத்தில சட்டமன்ற கூட்டத்தொடர்ல விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. பங்கம் பண்ணிட்டாரு. எப்படி? இந்த மூவ்மெண்ட்லாம் போட்டு கிழிச்சு விட்டாப்படி. அப்புறம் அந்த டாடி எங்க இருக்கீங்க டாடி? உங்களை ஆளையே காணோம் அப்படின்னு தெலவுவாரு. அதற்கு அர்த்தம் என்னன்னா, கொளத்தூர்ல ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா தோத்துட்டார்ல. அதனால சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வர முடியலைல்ல. அதனால கிண்டல் பண்ணி விட்டாப்படி. 2வது இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டுருக்கு. முதல்ல அந்த மாரி கிடையாது. இப்ப தாவேக்கா வந்தவுடனே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும்னு சொன்னதுனால, இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கே 2 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த ஊழல பூரா ஓப்பனா போட்டு உடைக்கிறாங்க பப்ளிக்கா. மக்களும் அத பார்க்குறாங்க. அதனால வாயே திறக்க முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு. அவங்க இனிமே எதிர்க்கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே 2 கட்சியுமே ஆவுன்னா பொசுக்கு பொசுக்குன்னு தான் வெளிநடப்பு பண்ணுவாங்க. இனிமே விஜய் அவர்கள் வாயே தொறக்க வேணாம்பா, தொறக்க சொன்னது தப்பா போச்சுப்பா அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போய் நிக்கிது இப்ப. ஓகேவா? இனிமே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அதிகப்படியான வெளிநடப்புகள் தான் நடக்கும். வேணுனாலும் பாருங்க. ஏன்னா, அவங்களால நின்னு பதில் பேச முடியாது. மக்கள் லைவா பார்த்துட்டு இருக்காங்க. தப்பு பண்ணதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. லஞ்சம் கொள்ளடிச்சதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. இனிமே அவங்களால வருங்காலத்தில பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கோ, அதிகாரத்துக்கோ வர முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. அரசியல் பயங்கர ஆடுகளம் மாரி போயிட்டுருக்கு. ஆடு புலி ஆட்டம் மாரி. அதனால இது போல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.